ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஓணம் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான். சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாமா, வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வேலையாக பருப்பு கறிக்கு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு அதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு ஓலனுக்கு அதுவும் சேர்த்து வச்சிடலாம். அதே மாதிரி பீட்ரூட் பச்சடிக்கு பீட்ரூட்டையுமே கூட துருவி எடுத்திருக்கேன். ஸோ ஒரே டைமில் 3 ரெசிபிக்கு தேவையானது டக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிடும். தட்டைப்பயிர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், பீட்ரூட்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு ஹையில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விட்டேன் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். சைட் பை சைடு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். நைட்டு வந்து மாங்காய் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஊறுகாய்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலுக்கு, அப்புறம் பீன்ஸ் மெழுக்கு புரட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு எல்லாமே காய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த காயெல்லாம் கட் பண்ணுற டைமில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. ஸோ பைனாப்பிள் மதுரை பச்சடி, அப்புறம் வந்து ஓலனுக்கு வெள்ளை பூசணி, அது ரெண்டும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். வெள்ளை பூசணி கூட வேக வச்ச தட்டைப்பயிறு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த பக்கம் பைனாப்பிள் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்று அதையுமே கூட நல்லா வேக விட்டுறணும். சின்ன பர்னர் தான் வச்சுருக்கேன், நடுவில் கிளறி கொடுத்தா போதும், அது பாட்டுக்கு நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பச்சடி அண்டு பீட்ரூட் இதுக்கு சேர்த்து அரைச்சிட போகிறேன். தேங்காய் துருவல் கூட கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பைனாப்பிள் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த பக்கம் ஓலனுமே கூட வெந்துட்டு இருந்தப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் முதல்ல சேர்த்துருந்தேன். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன், கடையில் வாங்கினது தான். ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. சைடில் லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக முடிச்சுட்டு கடைசியாக ஒரேடியாக தாளித்து கொட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஓலன் வந்து முடிஞ்சது, தாளிப்பு மட்டும்தான் இது பண்ணணும். பருப்பு கறிக்கு தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, ஜீரகம் வந்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன், ஒரே மாதிரி தாளிப்பு தான், அதனால் கடைசியாக தாளித்து எல்லாத்துலேயும் சேர்த்துடலான் இருக்கேன். ஸோ மிக்ஸி ஜார் அழைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் இது தோரனுக்கு பார்த்திங்கன்னா அது கூடவே பச்சை மிளகா, துருவின தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி கொஞ்சமாக துருவினது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுருக்கேன். ஸோ பைனாப்பிள் வெந்துருச்சு, நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போனதும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து தயிர் சேர்க்குறேன். அந்த சூடுலேயே தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் ரெடி. இதில் வந்து கொஞ்சமாக கருப்பு திராட்சையும் சேர்த்துருந்தேன், அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துருந்தேன். இப்போது பீட்ரூட் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தேங்காய் அரைச்சிருந்தேன் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் தாளிப்பு தான் இது பண்ணணும். பருப்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து சாதம் வச்சிடலாம். மட்டை ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 கிளாஸ் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 1 கிளாஸுக்கு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வெந்ததுக்கப்புறமா வடிச்சிருவேன் நான், அப்போ நல்லா உதிராக பிசு பிசுன்னு கஞ்சி தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ மொத்தமாக தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். 4-5 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை நல்லா நிறையவே சேர்த்துருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பச்சடி, ஓலன், பருப்பு கறி, அப்புறம் பீட்ரூட், இது 4லையுமே அந்த தாளிப்பை சேர்த்துட போகிறேன். ஸோ அவ்வளோதான், டக்குன்னு வேலை முடிஞ்சது பார்த்திங்களா. ஸோ பருப்பு கறியுமே கூட ஆஃப் பண்ணிட்டேன். இதில் பாக்கி தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒரு 4 டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முட்டைக்கோஸ் தோரன், அது வந்து ஏற்கனவே நல்லா பெசரி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா. இப்போ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அது கூட சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சிடணும். நிறைய தேங்காய், இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கேன்.
ஸோ டக்குன்னு வெந்துடும். அந்த தண்ணிலாம் அதுக்கு தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். நமக்கு முட்டைக்கோஸ் தோரணும் ரெடி. இப்போ பீன்ஸ் மெழுக்கு வட்டிக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பீன்ஸை வந்து பாதியாக கீறிட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிளகா வத்தல் கூட தாளிச்சிக்கலாம். ஸோ அதையுமே கூட சிம்மில் வச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் நேற்று நைட்டு உப்பில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது கூட மிளகாத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தய பொடி எல்லாம் சேர்த்து மாங்காய் ஊறுகாவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்ஸ்டன்ட் இது வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வச்சுருக்கேன். சேமியா பாயசம் பாருங்கள், கொஞ்சோண்டு ஒரு 2 கிளாஸ் பால் ஊற்றி கொஞ்சமாக சேமியா பாயசம் செஞ்சுருக்கேன். பப்படமும் வறுத்துட்டேன். ரைஸ் பாருங்கள் நல்லா வடிச்சிட்டு திருப்பி அதில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா உதிராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சத்யா சர்வ் பண்ணியாச்சு. ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் அதுக்காக. ஸோ மோர், அந்த கேரளாவில் ஒரு ரெட்டு தண்ணி மூலிகையெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்களே அந்த தண்ணியும் வச்சுருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம் ஆசம்சைகள். ஸோ எங்களோட சிம்பிளான ஓணம் ஸ்ப்ரெட் நீங்களும் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். ஸோ இப்படி தாங்க போச்சு எங்கள் ஓணம் ஃபெஸ்டிவல். நீங்கள் மலையாளியான்னு கேட்டீங்க. நான் கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ வைப்பேன், கேக் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச பண்டிகை எல்லாமே செய்வேன். ஸோ ஓணமும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த இதுவும் செலிப்ரேட் பண்ணுறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.